வணக்கம். இது ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழ்ச்சி. உலகத்துல இருக்கிற அத்தனை அற்புதமான பெண்களுக்கும் இன்னைக்கு ஹாப்பி விமென்ஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பர்சனாலிட்டியை நம்ம ஸ்டார் டாக்ல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலனா எப்படி? அதுவும் ஷீ இஸ் a pretty woman. எஸ், pretty woman அப்படின்னு சொன்னா அதாவது 1980ஸ்ல பேக் டு பேக் ஹிட் அவங்க கொடுத்து she was one of those top heroines in the 1980s. பிளஸ் டாப் ஹீரோயின்ஸ் அப்படின்னா சும்மா ஒரு 2 பாட்டுல வருது, இங்க அங்க ஒரு சீன்ல வருது அப்படிலாம் கிடையாதுங்க. ஆல் ஹர் ரோல்ஸ் வர் பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ். அண்ட் அவங்க அவ்வளோ அழகா அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை ஒரு படத்துலயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்சோ 1980ஸ்ல she was in the pinnacle of success. லைக் எல்லா மூவிஸும் சூப்பர் டூப்பர் ஹிட். நாட் ஓன்லி தமிழ், மலையாளம், ஹிந்தி அப்படின்ட்டு நிறைய லாங்குவேஜஸ்ல ஆக்ட் பண்ணி she was in the top. ஆனாலும் she took a bold decision to quit cinema and focused on her marriage, and she had a very successful married life. அது அவங்களோட ஃபேமிலியை பார்த்தாலே நமக்கு தெரியும். So very very happy to welcome. அவங்களை எப்படி சொல்றது, of course a beautiful actress, she's a producer, she's a dancer, fashion designer, அப்படி சொல்லிட்டே போலாம். very very happy to welcome திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள் to our Star Talk today. வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். So happy to be speaking with all of you. இதான் முதல் தடவை நான் வந்து டோக்கியோ தமிழ் சங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறேன். ஸோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ் மீட்டிங் ஆல் ஆஃப் யூ. டோக்கியோ நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம், தவிர நான் வந்ததே இல்லை அந்த ஊருக்கு. உலகத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா ஊருக்குமே போயிட்டு எல்லா நாட்டுக்கும் போயாச்சு. பட் ஐ திங்க் ஜப்பான் இஸ் somehow been eluding me. அவ்வளோதான் சொல்லணும். Hopefully after this pandemic is over, we can try and make a trip. கண்டிப்பா மேம், டெஃபினெட்லி we are waiting. டோக்கியோ தமிழ் சங்கம் is waiting to welcome you all definitely இங்க. பியூட்டிஃபுல் மேம். சொன்ன மாதிரி பிரிட்டி உமன் தான் நீங்க. 1980ஸ்ல பேக் டு பேக் ஆல் யோர் மூவிஸ் வர் சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் சொன்ன மாதிரி ஆல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டெட் ரோல்ஸ் இல்லையா மேம்? ஒரு ஹீரோயினா சும்மா வந்து ஒரு 2 பாட்டு பாடுறது, அங்க இங்க ஹீரோ பக்கத்துல வாங்குற மாதிரி கிடையாம ஒரு படம் விதி எல்லாம் ஆசம் மூவிஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். So please tell us about your acting career ma'am. Like எப்படி ஆரம்பிச்சீங்க, அத பத்தி ஒரு few lines எங்களுக்கு. Well, என்னோட career பத்தி நிறைய தடவை வந்தாச்சு. But anyway, it's a very short. Okay. Probably one of the shortest careers amongst a lot of heroines. But எனக்கு நான் actually 80ல mainstream சினிமால வந்து 80ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி of course நான் பாம்பேல பிறந்து வளர்ந்தனால அங்க ஹிந்தி படங்கள்ல வந்து ஒரு சிஸ்டர் கேரக்டர், அது மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன் நான். இட்ஸ் நாட் தட் ஐ ஹவ் ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப்ட் இன்டு த பிக் லீக் அப்படிலாம் கிடையாது. ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அண்ட் ஒர்க் ஸோ ஹார்ட் அண்ட் ட்ரைட் மை லக் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ். அப்போ நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பாம்பேல இருந்து ட்ரை பண்ணினேன். பட் லக்கிலி ஐ காட் மை ஃபர்ஸ்ட் பிக் பிரேக் இன் மலையாளம். அண்ட் அந்த படம் எனக்கு வந்து ஸ்டேட் அவார்ட் அண்ட் ஆல் இண்டியா கிரிட்டிக்ஸ் அவார்டு கிடைச்சதுல வந்து இட் வாஸ் அ பிக் பூஸ்ட் டு மை கரியர் அண்ட் இட் ரியலி புஷ் மீ இன் த ரைட் டிரெக்ஷன் நான் சொல்லலாம். அந்த விதத்தில் லக்கி. அண்ட் தமிழ் சினிமா வந்து அப்போ தான் என்னை கூப்பிட்டு என்னை ஆதரிச்சுது. பட் இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் தமிழ் சினிமாவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் ஒரு மேன் வித் கோல்டன் டச் மாதிரி பாலச்சந்தர் சார் கையால் ஃபர்ஸ்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த படம் பண்ண முடியாம போச்சு. இந்த சென்ஸ் அந்த படமே பண்ணல அவங்க அது வரைக்கும். அந்த டயத்துல வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்தது. நானும் ஒரு 2.5 years வெயிட் பண்ணிட்டு தென் இந்த ஆஃபர் வரும்போது சரின்னு சொல்லிட்டு மலையாள படம் அப்படின்னு பண்ணினேன். அண்ட் இந்த படத்துல எனக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுல வந்து எனக்கு அப்படியே தமிழ் படங்களும் வர ஆரம்பிச்சது. அண்ட் ஐ ஹேவ் டு சே எனக்கு இனிஷியல் வாஸ் லக்கி. ஐ வாஸ் லக்கி பிகாஸ் எனக்கு நல்ல படங்களா அமைஞ்சது, நல்ல டிரெக்டர்ஸ் அண்ட் படங்கள் வந்து ஜனங்க நல்லபடியாக அதை ரிசீவ் பண்ணினாங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஜனங்க அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணலைன்னா ஐ மீன் யூ பிகம் அ ஃபெயிலியர் ஆஃப்டர் தட். ஸோ அதை வந்து நல்லபடியாக ரிசீவ் பண்ணாங்க. அண்ட் என்னை வந்து மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான். ஸோ தட் வாஸ் a big stepping stone for me. ஆமாம். It's very nice ma'am. So different languagesல நடிச்சிருக்கேன் இல்லையா? So ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் லைக் தமிழ் சினிமா, மலையாளம் சினிமா, ஹிந்தி சினிமா டக்குன்னு எது வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் ஆர் என்ன ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் மூவி மேக்கிங் ஸ்டைல்ல எது மேம் சொல்லுவீங்க? Well, of course each language different-ஆ இருக்கும். மலையாளம் is more realistic and more down to earth and ரொம்ப ஒரு சிம்பிளா இருக்கும். இட்ஸ் நம்ம நேச்சுரலா லிவ் பண்ற மாதிரியே தான் நிறைய கேரக்டர்ஸ் அதுல வரும். And of course the budgets are also smaller, so there was more camaraderie among the artists.
ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு நடிகை, நம்ம ஒரு ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் நமக்கு வரவே வராது. வி ஆர் ஆல்சோ ஜஸ்ட் ஒன் அந்த மாதிரி தான் எப்பவுமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் இட் வாஸ் குட். இட் வாஸ் ரொம்ப, ஏன்னா அதுல வந்து ரொம்ப ஒரு நல்ல சேலஞ்சிங் ரோல்ஸ் கிடைக்கும் மலையாளம் சினிமால, அண்ட் வேர் யூ கேன் பெர்ஃபார்ம் அ லாட், அண்ட் இட்ஸ் மோர் ரியலிஸ்டிக், மோர் நேச்சுரல். அதனால இட்ஸ் நாட் லைக் மேக் பிலீவ் மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு, அட்லீஸ்ட் இன் தோஸ் டேஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கம்ஸ் தமிழ் சினிமா. தமிழ்ல வந்து ஓரளவுக்கு மேக் பிலீவ் இருக்கும், கொஞ்சம் பிரம்மாண்டம் இருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் ஆன் அ பிகர் ஸ்கேல். அண்ட் அதுக்கும் மேல வந்து தெலுங்கு சினிமா இஸ் மச் பிகர் ஸ்கேல், மோர் மெலோ ட்ராமா அண்ட் மோர் மேக் பிலீவ் அந்த மாதிரி இருந்தது. ஹிந்தி அஃப்கோர்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் லீக் ஆல் டுகெதர். அண்ட் ஹிந்தில வந்து அஃப்கோர்ஸ் ஐ நெவர் காட் டு ஆக்சுவலி டேஸ்ட் சக்சஸ்னா வந்து நான் ஹிந்தில நான் டேஸ்டே பண்ணல, because I was still like small fry and I was doing character roles and small roles and all that. Of course, I was given a lot of respect, but still, it was not like the main role. So, on the main role, challenge and respect is different. So, I was still a struggling artist up on the title. Of course, Malayalam, when I got my awards and all that, and then Tamil cinema accepted me, Telugu cinema accepted me. Appo, I mean, it was different ball game altogether. சொல்ல முடியும். நைஸ். நீங்க ஹிந்தி ரொம்ப நல்லா பேசுவீங்கன்னு தெரியும் மேம், பிகாஸ் யூ ஆர் பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் பாம்பே இல்லையா, மும்பைல. சோ அதர் லாங்குவேஜஸ் மலையாளம் நீங்க பேசுவீங்களா இல்ல மோஸ்ட்லி டப்பிங் தானா மேம்? இல்ல டப்பிங் தான். பிகாஸ் மலையாளம் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்சல்யூட்லி ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. But like that was the beginning of my career. So much of hard work and that age and all, together, really pushed me to learn everything. And அந்த ஒரு yearning to learn இருக்கு இல்லையா அந்த டைம்ல, that you have to make yourself successful, அதெல்லாம் ஒரு இது இருந்ததுனால I was working really hard, not only in Malayalam but Tamil, Telugu, all the languages. I used to put in my full effort and 24/7 almost work பண்ணிட்டு இருந்தேன். Except for a few hours of sleep those days. Now, over 3.5 to less than 4 years now work panne, but I completed nearly 65 films at the time. So you can imagine, like I was working through the day and through every Sunday, through every holiday. Work so without a break. So I was learning the languages as I was going. So and by the time or a few films I started speaking Malayalam quite fluently. Of course, இப்போ நீங்க கேட்டீங்கன்னா திருப்பி I have to go back to memory lane. பிகாஸ் பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் மறந்து போச்சு. அண்ட் தெலுங்கு வந்து நான் ஒரே படம் பண்ணதுனால I couldn't learn the language. Of course, ஓரளவுக்கு I can follow the language thanks to that one film. பட் அதுக்கப்புறம் I didn't get to learn the language. ஏன்னா வேற படம் நான் அதுக்கப்புறம் பண்ணல. அஃப்கோர்ஸ் ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் எனக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுனால I didn't continue working in Telugu films. So, but it's good actually. I love to learn languages. Unfortunately, நிறைய நமக்கு opportunities கிடைக்கிறது இல்ல. So it's good, whenever you can learn a language, you must learn. Correct. Very nice. And also you're a beautiful dancer, ma'am. In fact, உங்களுக்கு dancing வந்து is your passion அப்படின்னு நீங்க ஒரு சில இன்டர்வியூஸ்ல கூட சொல்லிருக்கீங்க. See, I started my career dancing தான். So, that was my first interest and hobby, and I really was very, very interested in dancing. And that was a stepping stone for me to come into films also, because the expressions நம்ம பண்ண அந்த emotions எல்லாம் நமக்கு வந்து டான்ஸ்ல வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி ஆயிட்டு வரும் அது. So it was easier for me to portray the emotions because of my dance background. So but unfortunately நான் பாம்பேல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகி I had to shift ways-னா அந்த டைத்துல கண்டினியூஸா பிஸியா இருக்கிறதுனால I had to quit dancing at that time. There was not enough time to practice. And அதுக்கப்புறம் இம்மீடியட்டா எனக்கு மேரேஜ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு ஆனதுனால I couldn't continue my dance. அது இன்னி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ரிக்ரெட்டா இருக்கு எனக்கு. And plus my master always says நீ ஒரு waste because you didn't continue your dance. It's a feeling of guilt for me that I couldn't continue something that I loved so much அப்படின்னு. I understand. பட் உங்க அந்த டான்சிங் ஸ்கில்ஸ் நீங்க மூவிஸ்ல எல்லாம் டான்ஸ் ஆடும்போது ரொம்ப அழகா தெரியறது மேம். அந்த ஒரு எலிகன்ஸ் இருக்கு இல்லையா, டான்ஸ் நீங்க கத்துட்டு இருக்கேங்கிறது உங்களோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்ல எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லா எல்லா மூவிஸ்லயும் நீங்க டான்ஸ் ஆடின மூவிஸ்ல எல்லாம் கண்டிப்பா தெரியறது. வெரி நைஸ். அண்ட் நீங்க வந்து நிறைய வேற மாதிரி டான்ஸ், அது டோட்டலி ஃபிலிம் டான்ஸ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட், அண்ட் இந்த மாதிரி டான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் டெஃபினட்டா நம்மளுக்கு ஒரு ரிதம்காக டெஃபினட்டா இட் ஹெல்ப்ஸ் a lot, அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்காக. வெரி நைஸ் மேம். அண்ட் மூவிஸ் சொன்ன மாதிரி பேக் டு பேக் ஹிட்ஸ், நீங்க நிறைய மூவிஸ் நடிச்சிருக்கீங்க. அண்ட்
நீங்க அண்ட் மோகன் சார் உங்களோட அந்த காம்பினேஷன் வந்து கிட்டத்தட்ட 7 மூவிஸோ என்னமோ இல்லையா? நீங்க கிளிஞ்சல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய மூவிஸ் அவரோட நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ கெமிஸ்ட்ரி மேம் லைக் வாட் இஸ் இட்? எப்படி அது உங்களுக்கு அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன். இல்ல see நம்மளுக்கு ஒரு படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகி அந்த படம் ஹிட் ஆகும்போது and when you start doing a couple of films together the comfort level increases because you know how they will behave in a certain situation so you are able to bond better அதுதான் வேற ஒண்ணும் இல்ல so we had a comfortable working relationship so it was and it was very easy to work with Mohan you know he's a very down to earth and nice person so அதுதான் நான் சொல்லுவேன் அதனால and plus we had many films together so அந்த comfort level started increasing with each film அண்ட் பாட்டு பயணங்கள் முடிவதில் எல்லாம் ஒரு பாட்டும் சூப்பரான சாங்ஸ் தான் மேம். உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? மோகன் சாரோட நீங்க நடிச்ச காம்பினேஷன்ல கேட்கறது தப்புதான், நிறைய பாட்டுகள் இருக்கும் பட் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. நல்ல சூப்பர் ஹிட் சாங்ஸ் எங்களுக்கு அமைஞ்சது பட் ஆஃப் கோர்ஸ் லைக் சாங்ஸ் ஆர் ஆல் எவ்ரிஒன்ஸ் ஃபேவரட்ஸ் சொல்ல முடியும்னா அண்ட் ஆஃப் கோர்ஸ் இளையநிலா இஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்னி வரைக்கும் மை சன் இஸ் காட் இட் ஆஸ் அ ஸ்காலர் டியூன் ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ ஃபேவரட் வித் ஆல் ஜெனரேஷன்ஸ் கரெக்ட். அண்ட் பாலு மகேந்திரா சார் அவரோட மூவிஸ்லயும் நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க இல்லையா மேம்? அவரை பத்தியும் எங்களுக்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் டைரக்டர். அவரோட ஒர்க் பண்றது வாஸ் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நான் சொல்ல முடியும் பிகாஸ் லைக் 3 படம் பண்ணினேன் அவரோட and all 3 films என்னோட characters worked out so beautifully and I got like some of the best songs அவரோட படத்துலயும் எனக்கு வந்து like some of the best songs I got மலையாளத்திலயும் சரி தமிழ்லயும் சரி தமிழ் of course பிள்ளை நிலா you know that song is such a super hit song so அந்த and you know and I know ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் பாலு மகேந்திர சாரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு அளவு ஆஃப் கம்ஃபர்ட் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு அண்ட் வித்வுட் மேக்கப் ஹி மேக்ஸ் யூ லுக் சோ பியூட்டிஃபுல் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதுக்கு மேல என்ன வேணும் யூனோ ஸோ லைக் இன் எனி ஆங்கிள் இன் எனி வே அட் எனி டைம் ஆஃப் த டே ஹி மேக்ஸ் யூ லுக் குட் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஆல்வேஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி that you should look good on screen அப்படின்னு சொல்லிட்டு and of course it's very comfortable அவரோட ஒர்க் பண்றது வந்து ஒரு நம்ம ஆக்ட் பண்றோம்னு அந்த ஃபீல் இல்லாம you're living that character மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுப்பாரு அவரு ஸோ அவரும் நம்மள ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைப்பாரு so it was wonderful working with him and really we miss him in today's cinema அண்ட் உங்களுக்கு கமல்ஹாசன் சாரோட ஆக்ட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படி இப்படி போனாலும் சூப்பர் ஸ்டாரோட ஒரு சூப்பரான ஒரு படம் மேம் ஒரு பாட்டு அந்த படத்துலயும் சான்ஸே இல்லாத சாங்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ளீஸ் ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் ஐம் ஷூர் எங்க டோக்கியோ தமிழ் டிவி மக்கள் எல்லாம் வெரி ஹாப்பி டு ஆல்வேஸ் லிசன் அபவுட் சூப்பர் ஸ்டார் that is a very precious film also and in a way I was blessed with குட் சாங்ஸ் என்னோட முக்காசி படத்துல எனக்கு நல்ல சாங்ஸ் அமைஞ்சது அண்ட் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டாரோட ஒரு நல்ல சூப்பரான சாங்ஸ் அமையிறது வந்து இன்னி வரைக்கும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது ஸோ எல்லாரோட பாட்டு வந்தா உடனே எங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எங்களுக்கு கிடைச்சது ராஜா சார் மியூசிக்ல அந்த டைம் அண்ட் சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறது நான் என்ன சொல்றது இட் வாஸ் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப டவுன் டு அர்த் அண்ட் வெரி சிம்பிள் ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாரு ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன் அண்ட் இன்னி வரைக்கும் வி ஹவ் கண்டினியூட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி தான் ஸோ இட் வாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் அந்த டயத்தில் அந்த படத்தில் அவரோட நடிக்கிறது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஃபர்ஸ்ட் டே அவரோட ஷூட்டிங் போகும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் நான் ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஹி வாஸ் அ சூப்பர் ஸ்டார் ஈவன் தென் ஸோ அந்த டைம்ல ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்றோம்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் இருந்தது பட் ஹி மேட் அஸ் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் யூனோ அவர் வந்து நான் தான் ரஜினிகாந்த் நான் தான் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லாம ஐ எம் ஆல்சோ கோ ஆக்டர் கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எங்களை ஃபீல் பண்ண வச்சு ஸோ யூனோ ஹி மேட் அஸ் வெரி கம்ஃபர்டபுள் தட் வே அண்ட் உடனே அவருக்கு வந்து ஒருத்தர் நல்லா பண்றாங்கன்னா அவங்கள உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார் அவர் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் நான் நினைக்கிறது வந்து ஐ எம் அ சூப்பர் ஸ்டார் ஐ டோன்ட் ஹேவ் டு அப்ரிஷியேட் எனிபடி எல்ஸ்னு நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் பட் ஹீ இஸ் நாட் லைக் தட் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஷார்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணா இல்லை ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணா எது இருந்தாலும் உடனே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு உடனே வந்து சொல்லுவார் ஸோ அந்த பெருந்தன்மை நிறைய பேர்கிட்ட இருக்காது ஸோ தட் இஸ் சம்திங் ஐ ரியலி அட்மயர் அவரோட குவாலிட்டி அதை நான் ரொம்ப அட்மயர் பண்றேன் ஸோ இன்னி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கார் இன்னைக்கு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஹீஸ் பிகம் மல்டி லெவல் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்லலாம் பட் இன்னைக்கும் அவரை பார்த்து அதே மாதிரிதான்
என் சன் போனா கூட அவனையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு மனிதர் அவர். ஸோ இட் வாஸ், நான் என்ன சொல்றேன், இட்ஸ் a treasure in my mind, those memories of having worked with him. That's right. வெரி நைஸ் மேம். வெரி தேங்க்யூ சோ மச் ஷேர் பண்ணினதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மேம். பூர்ணிமா ஜெயராமனா இருந்த நீங்க பூர்ணிமா பாக்யராஜ் அப்படிங்கிற மாறின அந்த இது ஒரு சில இன்டர்வியூஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா யூ ஹேட் ஷேர்ட், லைக் எப்படி சார் வந்து நீங்க வந்து முதல்ல அவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி அதுக்கப்புறம் ஹிந்தில பேசி கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா அவரை ஃபீல் பண்ண வச்சீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஐ குட் கேதர். ஸோ அந்த மேஜிக் மேம் ஆச்சு. சாரி என்னங்க? அந்த மேஜிக் எப்படி மேம் ஆச்சு? அந்த பாக்யராஜ் சார் நீங்க மீட் பண்ண விதம். இட் வாஸ் நாட் இன்டென்ஷனல் அவர் அப்படி ஃபீல் பண்ண வைக்கணும்னு. எனக்கு அந்த லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபிள். அப்போ பாம்பேல இருந்து புதுசா வந்ததுனால எனக்கு ஐ வாஸ் மோர் கம்ஃபர்டபிள் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து அது இன்னி வரைக்கும் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் இன் போத் தோஸ் லாங்குவேஜஸ். அவருக்கு தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பேச போகும்போது நான் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னா நான் இங்கிலீஷ்ல பேசினேன். அவர் வந்து எதுக்கு என்னோட இம்ப்ரெஷனை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ பிகாஸ் ஹி தாட் சரி ஒரு டைரக்டருக்கு என்ன இங்கிலீஷ் கூட கிளியரா பேச வரலே அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அது இட் வாஸ் a little hurting அந்த டைம்ல. பட் of course he made up later on by telling me why and how that happened அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க அந்த மத்த இன்டர்வியூஸ்ல பார்த்திருப்பீங்க. So I don't want to keep repeating the same thing. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. Yeah, I understand that. So உங்களுது வந்து how would you say ma'am, உங்களுது arranged marriageன்னு சொல்லுவீங்களா, love marriageன்னு சொல்லுவீங்களா ma'am? See, actually, whether நீங்களாம் பிலீவ் பண்றீங்களோ இல்லையோ, it was more of an arranged marriage. Of course, நாங்க ரெண்டு பேரும் பழகி இருந்தோம் because ஒர்க் பண்ணியிருந்தோம், ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருந்தோம். So I knew what sort of a person he is and he knew what sort of a person I was those days also. But ஒரு மேரேஜ்னு ஒரு ஐடியா இல்லாம தான் இருந்தோம் அந்த டயத்துல. பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த டைம்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது that he had to get married and ஸோ பிகாஸ் என்ன தெரிஞ்சதுனால வந்து கேட்டாரு இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நானும் ஆல்ரெடி ஐ நியூ வாட் சார்ட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ் அண்ட் எப்படி இருந்தது லைஃப் அண்ட் வாட் லெட் டு தோஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் தெரிஞ்சதுனால ஐ தாட் இட்ஸ் அ குட் டிசிஷன் அந்த டைம்ல டு கெட் மேரிட். என்ன ஐ ஹேட் டிசைடட் தட் நான் கல்யாணம் பண்ற டயத்துல ஐ குவிட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் சடனா நடந்தது அந்த டயத்துல. அதை எதிர்பாராம விதத்துல கொஞ்சம் டக்குன்னு நடந்தது. ஐ ஹேட் டு finish my films on a short notice and get married அந்த மாதிரி தான் இருந்தது தவிர மற்றபடி I have no regrets at all. அதுவே ஒரு போல்டான ஒரு டிசிஷன் தான் இல்லையா மேம்? ஐ வாஸ் அபவுட் டு ஆக்சுவலி கம் டு இட் அட் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த இன்டர்வியூ. பிகாஸ் ஒரு டாப் ஹீரோயின்ல இருக்கும் போதே டு டேக் த டிசிஷன் டு குவிட் சினிமா அண்ட் ஃபோக்கஸ்டா லைக் உங்களோட மேரேஜ் லைஃப்ல ஃபோக்கஸ் இருக்கணும்னு. அண்ட் யூ ஹேவ் அ வெரி சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி ஆல்சோ மேம். அதுக்கு டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் டிசிஷன் தான் சொல்லணும். ரொம்ப அழகா யூ க்ரூம்ட் யுவர் ஃபேமிலி அண்ட் மேட் இட் வெரி சக்சஸ்ஃபுல். தட்ஸ் டெஃபினெட்லி தேர். See, it is not I won't say it was a cakewalk, it has been difficult to balance out everything. And I have regretted my decisions of not working on the title. See, I thought that was the right decision because I thought concentration on the family should be there. இவ்வளவு நாள் நான் சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருந்தேன். அதே மாதிரி when I opt for a family life அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் நான் குவிட் பண்ணது அந்த டயத்துல. And of course I gave all my everything to bringing up the family and bringing us all together, keeping everybody together and all that. But இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா thinking that I gave too long a break for my career. Of course நான் அந்த டயத்துல நான் இன்டென்ட் பண்ணல திருப்பி சினிமால வரவேன்னு. I had no intention at all. But after so many years, it was my children's pressure that I should continue. Because what they felt is எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஒரு நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, you wasted your career அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் எனக்கு மேரேஜ் அண்ட் சில்ட்ரன் ஆனதுக்கு அப்புறமும் ஆஃபர்ஸ் வரும்போது நான் மாட்டேன், வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஐ மீன் they didn't regret that அப்பவே நான் குவிட் பண்ணேன்னு. பட் they felt that I should have kept in touch off and on. இந்த மாதிரி நான் டோட்டலா குவிட் பண்ணாம whenever I was comfortable நான் ஒர்க் பண்ணிருக்கேன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது இப்போ நான் யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் தட் இஸ் ரைட். ஐ ஷுடன்ட் ஹவ் கட் ஆஃப் டோட்டலி, பட் ஐ ஷுட் ஹவ் ரொம்ப செலக்டடா மேபி ஐ ஷுட் ஹவ் டன்
maybe one film in 1 year or one film in 2 years or 3 years அந்த மாதிரி கூட, so that I would have been in touch. சடனா ஒரு 29 years கேப் கொடுத்து நான் நடிக்க வரும்போது it was too long a gap. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, and people were forgetting. So அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல I had to start all over மாதிரி ஆயிடுது, because I was getting these offers and நான் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தேன். Finally a situation came where my children said you cannot say no anymore, you have to do it அப்படின்னு, things like that. That's how it all fell into place. But now I'm enjoying this phase of my life. ரொம்ப நான் enjoy பண்ணிட்டு இருக்கேன், because மறுபடியும் work பண்ணிட்டு இருக்கேன். Plus of course the children are grown up now, so it's a different issue altogether. Right. Very nice. So coming back to Bhagyaraj sir, madam, நீங்க வந்து டார்லிங் 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 இஸ் ஒன் பிளாக்பஸ்டர் ஹிட், பியூட்டிஃபுல்லான ஒரு அண்ட் ஆன் ஸ்கிரீன் பேர், உங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான் சொல்லணும் கண்டிப்பா. ஸோ ப்ளீஸ், அவர் ஹீஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் டைரக்டர். அந்த படத்துல ஆக்ட் பண்ணும்போது ஏதாவது உங்களை ரொம்ப திட்டின மொமெண்டா இருக்கலாம், இல்ல சம்திங் தட் யூ கேன் நெவர் ஃபர்கெட் இன் தட் பர்டிகுலர் செட் மேம்? அஃப்கோர்ஸ் நானும் எல்லா ஹீரோயின் மாதிரி திட்டு வாங்கியிருக்கேன். லக்கிலி தேங்க்ஃபுல் அடி வாங்கினது இல்லை அவர்கிட்ட, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிகாஸ் ஐ நோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் ஈவன் காட் தட் ஃப்ரம் ஹிம். பட் அடி வாங்கல, பிகாஸ் ஆல்ரெடி ஐ வாஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டா இருந்தேன். நிறைய பேர் நியூ கம்மர்ஸா இருந்தாங்க, நான் ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டா இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, பட் நானும் திட்டு வாங்கியிருக்கேன் ஃபார் சின்ன சின்ன சிம்பிளான ஒரு கேர்லெஸ்னஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். So, but that taught me a lot of things, that எப்போ கான்சென்ட்ரேஷன் நம்ம ஷார்ட்ல இருக்கணும், எப்போ கான்சென்ட்ரேஷன் நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கணும். that taught me a lot of things. ஒரு சின்ன விஷயம், ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இப்படி உட்காந்துருந்தோம், கிளைமேக்ஸ் எடுத்துட்டு இருந்தோம் டார்லிங் டார்லிங்ல. பேக்ல வந்து கேமராமேன் ஏதோ பூ அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஹிந்திக்காரனால என்னை கூப்பிட்டு ஹிந்தியில பேசிட்டு இருந்தாரு. இது பாருங்க, தேக்கியே ஆப் கித்னா அச்சா லக் ரஹா அப்படின்னு சொல்லி, இன்னும் பின்னாடி ரொம்ப அழகா இருக்கே பாருங்க, இந்த ஃப்ரேமே ரொம்ப அழகா இருக்கும், பேக்ல இந்த பூ, ஃப்ரண்ட்ல நீங்க வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நான் அப்படி திரும்பி பார்க்கும்போது சார் பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டு, கிளைமேக்ஸ் நடக்கிறது எவ்வளவு ஒரு சீரியஸான சிச்சுவேஷன், இது அழுது பேசிட்டு இருக்கிறேன், நீ வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசணும், இந்த மாதிரி டயத்துல ஒரு பூ யார் உன கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாருன்னு எல்லாருக்கு முன்னாடி என்ன பிடிச்சி பயங்கரமா திட்டேன் அந்த டயத்துல. ஸோ எனக்கு நிஜமாவே அழுக வந்துச்சு அந்த ஷார்ட்ல. And of course it taught me that okay, அந்த ஷார்ட்ல இருக்கும்போது அந்த ஃபீல் அண்ட் அந்த கான்சென்ட்ரேஷனுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணணும், தவிர we shouldn't be thinking about all the surroundings. அவரோட ஜாப் பண்ற, the cameraman is doing his job of setting up the frame. I should do my job of concentrating on my dialogues and my emotions and அந்த mood create பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அப்புறமா ஃபீல் பண்ணது. So that taught me a big lesson at that time. So ஆனா என்னன்னா அந்த டயத்துல ஓ நானும் ஒரு பெரிய ஹீரோயின் ஆச்சே, எல்லாருக்கும் என்ன முன்னாடி என்ன திட்டாரேன்னு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அவர் அடுத்த நிமிஷமே அதை பத்தி மறந்துட்டார். நான் தான் ரொம்ப நேரம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாச்சு ஒரே ஆஃப் மூடா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் எப்படி பார்த்தேன், நான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டாரு. நான் சொல்லி என்ன அப்ப திட்டினீங்களே, நான் திட்டினேன், நான் எப்போ அப்படின்னு கேட்டாரு. அந்த ஃபீல் அண்ட் அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட்ல அவர் சொன்னார், தவிர he probably didn't even think about it. So the character and the situation, the scene oda full concentration இருக்கறனால, so he just went with that. So அதுக்கப்புறம் சொன்னார், நான் எனக்கு ஞாபகம் கூட இல்லம்மா, நீ அந்த டயத்துல நீ கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா அதனால நான் சொல்லியிருப்பேன், I don't even remember what I told you அப்படின்னாரு. So then I realized that அவர் அந்த heat of the moment தான் அதை சொல்றாரு, தவிர he doesn't remember. And இது வந்து நம்மள திட்டணும்னு அந்த ஒரு எண்ணத்தோட சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. So he's always like that. So அது இன்னி வரைக்கும் இன்னும் பாடம் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் நானு. வெரி நைஸ். அண்ட் அவர் நிறைய மூவிஸ் டைரக்ட் பண்ணினதுல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், மனசுக்கு பிடிச்ச படம் எது மேம்? பாக்யராஜ் சாரோட படத்துல டைரக்ஷன் பண்ணின எனக்கு each film is different and very enjoyable. ஆனா எனக்கு வந்து ரொம்ப நான் அவரோட ஃபேன் ஆனது வந்து அந்த நாட்கள்ல. அந்த படம் அஃப்கோர்ஸ் நான் நடிக்க வரதுக்கு முன்னாடியே நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த படம் பார்த்தேன் நானு. இங்க சென்னை வந்த புதுசுல பார்த்தேன் நானு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் மஞ்சள் விரிஞ்ச பூக்களோட அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து ஐ met அம்பிகா. அப்போ அம்பிகா she was also நியூ கமர். அப்போ அவங்களும் புதுசா அப்பதான் she was starting and she said I have just done a film அந்த நாட்கள், சூப்பரா இருக்கும் பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு புரியல அவங்க சொன்னது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிருக்கும்போது அந்த கேமராமேனும் பேசிட்டு இருந்தாரு. இல்ல நான் அந்த அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் அந்த படம் பார்த்தேன். பட் அந்த படத்துக்கு முன்னாடியே the same cameraman who worked with me for my first film மஞ்சள் விரிஞ்ச பூக்கள், அசோக் குமார் சொல்லி, அவர்தான் டார்லிங்.
ஸோ அவர் அப்போ சொல்லிட்டே இருப்பாரு, நான் பாக்யராஜோட அடுத்த படம் ஒன்று பண்ண போறேன், டார்லிங் டார்லிங்னு. அப்போ எனக்கு பாம்பேலேருந்து புதுசா வந்ததுனால எனக்கு அப்போ பாக்யராஜ்னு தெரியாது. அவரும் அப்போ ஹி ஹட் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஹிஸ் கரியர் ஐ திங்க். அப்படியா, நல்ல டைரக்டராலாம் கேட்டேன். ஓ சூப்பராக எடுப்பார் அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அசோக் ஜி அப்படின்னு. அப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஐ ரியலி ஸ்லிப் மை மைண்ட். அப்புறம் அம்பிகா அதே பேர் சொன்னப்போ, ஐயோ இந்த பேர் நான் அன்னைக்கு கேமராமேன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சென்னைக்கு வந்து அந்த படம் பார்த்தேன். அண்ட் தட் பிக்சர் ரியலி ஃப்ளோட் மீ. எனக்கு அந்த படம் வந்து நான் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்ட்ரஸா ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் நான் தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்த்தேன். ஸோ அங்க எவ்ரிபடி நியூ தட் ஐ வாஸ் அன் ஆக்ட்ரஸ். நான் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க வந்திருக்கேன்னு அந்த டயத்துல. அண்ட் திருப்பி அதே படம் பார்க்கறதுக்கு செகண்ட் டைம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சாங்க. பட் ஐ வாஸ் டோட்டலி ஃப்ளோட். ஐ வாண்டட் டு see that film again. அந்த அளவுக்கு இட் இம்பாக்டட் மீ அந்த டைம்ல. அப்புறம் நான் பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் தான் அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு போனேன். ஒரு வேற ஒரு ப்ரிவியூ பண்ணேன். ஸோ அங்க பேச போனப்போ தான் ஹி டர்ன்ட் அவே. ஸோ ஐ செட், இவ்வளோ பெரிய ஃபேனா இருக்கேன், நான் போய் பேச போனப்போ இப்படி திரும்பிட்டாரு, இவங்கிட்ட பேசாம. ஃபெல்ட் லைக் a lot of insult அந்த டைம்ல, என்ன இப்படி இக்னோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமும் பார்க்க பார்க்க தென் ஐ சா மௌன கீதங்கள் பார்த்தேன். இந்த மாதிரி felt so real and so realistic இருந்தது இந்த படம். பிளஸ் இட் ஹேட் so much of ஒரு ஹீரோயினுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தது. அண்ட் காமெடி இருந்தது, இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும்போது ஐ ரியலி பிகேம் அ பிக் ஃபேன். ஸோ அதனால தான் அவர் மறுபடியும் டார்லிங் டார்லிங்க்கு கூப்பிட்டப்போ ஐ ஹேட் டு ஹைட் ஆல் மை ப்ரைட். அதெல்லாம் வச்சுட்டு சரி அதை மைண்ட்ல வச்சுட்டு அதை பார்த்துக்கலாம், அது அப்புறம் ஒரு ஓரம் கட்டிட்டு முதல்ல இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் நான் மீட் பண்றதுக்கு. அங்க போனோன்னு ரொம்ப நல்லா பேசும்போது நான் இப்போ கேட்டேன், சார் கேட்கலாமா, ஏன் அன்னைக்கு என்ன இந்த மாதிரி இப்படி பேசிட்டீங்கன்னு. எப்போ இன்னைக்கு எப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ரிவியூல நான் வந்து உங்ககிட்ட ஹலோ சொன்னேன், நீங்க என்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, என்னோட பிரச்சனை உனக்கு என்ன தெரியுமா, நீ பாட்டு வந்து தசு புசு இங்கிலீஷ்ல பேசிட்டு போனேன், அப்புறம் நீ என்ன சொன்னேன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, அப்புறம் நான் வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு நீ ஐயா என்ன இந்த ஆள் இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மரியாதை காப்பாத்திக்கணும்னு அப்படியே போயிட்டேன் அப்படின்னாரு. ஸோ யூனோ தென் சந்தி எனக்கு ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தா இருக்காரு. இப்படி ஹம்பலா டக்குன்னு ஃபைட் ஆஃப் பீங் அ பிக் டைரக்டர், சரி எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ரெடி டு அக்செப்ட் இட்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ரியலி குட் அபவுட் இட் தென் யூனோ. அண்ட் நான் அதுக்கப்புறம் உடனே அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டர் வாஸ் ஆல்சோ ஸோ குட். டார்லிங் டார்லிங்ல நான் உடனே ஓகே சொல்லி ஐ வென்ட் ஃபார் த ஷூட். ஸோ தேர் ஐ டோல்ட் யூ தி ஹோல் திங். இல்ல வெரி நைஸ் மேம். எங்க ஆடியன்ஸுக்கும் இது கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. பாக்யராஜ் சார் எப்படி ஒரு குழந்தை மனசு லைக் திட்டினது கூட அந்த டயத்துல ஹி ஃபர்கெட்ஸ், இன்டென்ஷனலா எதுவும் பண்ணல அப்படிங்கிறது எல்லாமே இல்ல. வெரி வெரி நைஸ் நைஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு சீன்ல கூட என்ன பயங்கரமா திட்டினாரு. அது ஆக்சுவலி தேர் வாஸ் another senior actor who was sitting behind me. அவர் வந்து என்னோட நிறைய சீனியர், ஃபாதர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் ஏதோ பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் எப்படி சொல்ல முடியும், பிகாஸ் அவர் வயசுலயும் பெரியவர், அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு நான் திட்டு வாங்கினேன். எனக்கு ஒண்ணுமே நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலையே, எதுக்கு என்ன திட்டுறாரு, எனக்கு அன்னைக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், சார் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் தப்பு பண்ணேன் என்ன திட்டுங்க, நான் தப்பே பண்ண எதுக்கு என்ன திட்டுறீங்கன்னா, இல்ல நான் வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சில டைம் அப்படின்னாரு. ஸோ தேர் ஆர் சர்டன் இன்ஸ்டன்ஸ் லைக் தட். வெரி நைஸ். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப அழகா இருக்கு. நீங்க அதை சொல்ற விதமும் இட்ஸ் வெரி நைஸ். பியூட்டிஃபுல் மேம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் as a producer, லைக் நீங்க வந்து பாக்யராஜ் சார் வச்சு நிறைய நீங்க மூவிஸ் லைக் சுந்தரகாண்டம், வேட்டியம் அடிச்சுக்கட்டு, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் as a producer அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மேம்? சி ப்ரொடியூசரா இருக்கிறது வந்து those days I think was comparatively easier than இப்போ இருக்கிறதுக்கு. I think that's the worst job in the whole film industry. Being a producer is the worst thing, you know. And really, I'm not in being a producer anymore because தேவையில்லாத டென்ஷன்ஸ் ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் there are so many hassles while making a film. எல்லாமே நம்ம தலையில எடுத்து போட்டுக்கணும். So of course those days I had a lot of support and help from a lot of people. So it was comparatively easier. And நாங்க எங்க ஓன் படம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கறதால it was easy. But I really didn't enjoy being a producer so much. Of course வேற வழி இல்லாம பண்ணேன், but I didn't enjoy that phase at all. And I burnt my finger. டெலிவிஷன் சீரியல்ஸ் அது how did it happen ma'am? லைக் கண்மணி அப்படின்ற அந்த சீரியல்ல நீங்க ஆக்ட் பண்ணீங்க இல்லையா? சோ அது how does it and how do you டிஃபரன்ஸ்னா சும்மா ஒரு இதுவா சொல்லணும்னா பிக் ஸ்கிரீன் அண்ட்
television screen? How does it change ஒரு perspective actors ஓட viewpointல? See, television, television happened for me all of a sudden. Konja, I was away from a lot of things. So, ஒரு மாதிரி ஒரு லோன்லினஸ்ஸா ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஃபீல் ஆச்சு. So, I mean, like a friend of mine just asked me, Pandriya, அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. So, I said, okay. Because I thought, that's going to keep me busy all the time. And actually, it is quite interesting. Television, it is, அதுவும் ஒரு acting தான். Of course, the scale is different. Number television is smaller compared to, I mean, not from the audience viewpoint, that we have a huge audience for television. And, but நம்ம perform பண்ணும்போது, the crowd is less and, it's not அவ்வளோ அவுட்டோர்ல நம்ம அது எப்படி நான் கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியாது. சினிமா இஸ் லார்ஜர் ஸ்கேல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தவிர there's not in acting and all that. Okay. So nice. So இப்போ வந்து உங்க ஹஸ்பண்ட் டைரக்டர் பத்தி பேசியாச்சு, ஆக்டர் டைரக்டர் பத்தி. உங்க சன் மேம், how do you feel proud mother? சாந்தனு சார் வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ண மூவிஸ், உங்க சன் அண்ட் யுவர் டாட்டர் இன் லா as an anchor, she is ஒரு ஆங்கரிங்ல ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க. டெஃபினெட்லி லைக் ஆல் ஹர் ஷோஸ், ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய நான் பார்த்திருக்கேன் அவங்க ஆங்கர் பண்ணி. ஸோ ப்ளீஸ் ஷேர் தோஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் மதர் இன் லா டாட்டர் இன் லா உங்களோட கம்பேட்டபிலிட்டி கேம்லாம் கூட நான் பார்த்திருக்கேன் மேம். ரெண்டு பேருக்கும் சூப்பரா பத்த வச்சா கூட பத்திக்காது இருக்கேன். அப்படி ஒரு பயங்கரமான பாண்டிங்கா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். ட்ரை பண்ண வேண்டாம் நீங்க அதுக்காக. Yeah, definitely. We are very happy and yeah. Please tell us about Shantanu sir முதல்ல. Shantanu, what do you want me to tell about him? See, he's my son and I'm the mother. I feel very happy when he actually. இல்ல அவர் நடிச்ச படத்திலேயே நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா மேம்? So like பாக்யராஜ் சாரோட ஆக்டிங் ஸ்கில்ஸும் நீங்க பாத்திருக்கீங்க as a and சாந்தனோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் லைக் எப்படி how is it different like or how does he understand a character and how does he pull out those characters அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாமே. See, as an actor he does more varied type of characters. ஏன்னா சார் வந்து பண்ணும்போது அவரே ஸ்கிரிப்ட் எழுதி அவருக்கு சூட்டபிளான கேரக்டர்ஸ் மாதிரியே தான் ரெடி பண்ணுவார் எப்பவுமே. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி இல்லை, அவனுக்கு ஹி ஒர்க்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ். ஸோ ஈச் டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் ஹீல் பெர்ஃபார்ம். அண்ட் இஸ் குவைட் நேச்சுரல். ஐ ஃபீல் அவனுக்கு ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் அண்ட் சினிமாவில். ஸோ தட் இஸ் ரியலி ஃபியூவலிங் ஹிம். நிறைய அவனை வந்து நிறைய விதவிதமா ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஆர்வம் இருக்கு அவனுக்கு. So that is something that we liked. I like it and I would like to encourage him a lot in that. So different fields, he's trying to excel. So singing, he's tried his hand. Ipo in the YouTube ஆரம்பிச்சதுல he's editing a lot of short films லாம் பண்றான். So it's something I really encourage and I want him to do different. I mean the field ல வந்து அவனுக்கு வந்து சினிமானா he's சின்ன வயசுலயே அதே அவனுக்கு மைண்ட்ல ஊறி அவனுக்கு அதே தான் பண்ணணும்னு அவனுக்கு ஒரு நினைப்பு. So I hope he shines well in this field. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் as a mother. Nice, beautiful. And both of us a music interested, dance interested, editing and making the ultimate. Someday he would really like to become a director is what I'm thinking, because the way he's talking about scripts எல்லாம் வந்து something I think he's quite interested in that also. But initially his mind is focused on acting. I mean right now. That's very nice. And both your son and daughter-in-law ரெண்டு பேருமே beautiful dancers இல்லையா மேம்? ரொம்ப அழகா ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ சாந்தனு as a ஆக்டரா டான்ஸரா மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எது சொல்லுவீங்க? See, many people know him more as a dancer, but I think as an actor more, because he is able to perform different types of characters beautifully. இப்போ recently பாவ கதைகள்னு ஒன்று வந்தது, தங்கம் the character. So I never expected that அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோட பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. So that was a good revelation to me. And இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் he'll be able to prove that. So that's what I was telling him also, that you have to look for opportunities where you perform varied characters. So that's when your talent will be able to shine properly அப்படின்னு சொல்லி. And of course dancing is his passion. அவனுக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவன் ஃபர்ஸ்ட்
கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் இந்த சலங்கை சகோதரர்கள் படம். பூர்வ ஐ திங்க் சகோதரர். அந்த படம் வந்து அவ்வளோ தடவை பார்த்திருப்பான் அவன். அந்த படத்துல எல்லா அந்த ஒரு புலி வேஷம் போட்டு அண்ணாத்தை ஆடுறதுக்கு ஒரு சாங். எங்க வீட்டுல அவனுக்கு அப்போ 2.5 வயசு 3 வயசு தான் அவனுக்கு. சண்டை போட்டு அந்த ஒரு புலி ட்ரெஸ் மாதிரி தைக்க சொல்லி போட்டு டான்ஸ் ஆடி, அண்ட் ஐ ஹேட் ஆக்சுவலி ஈவன் ஃபில்ம்ட் இட் தோஸ் டேஸ் வித் தட் ஸ்மால் கேமரா அண்ட் ஆல் தட். ஸோ அவனுக்கு ரொம்ப அது பேஷன், அவனுக்கு டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹீ ஸ்டார்டட் லேர்னிங் அவங்க மாமியார் கிட்ட தான். ஸோ ஜெயந்தி மாஸ்டர் ஹீ ஸ்டார்டட் லேர்னிங் டான்ஸ் ஆல்சோ. அவனுக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டான். ஹி நெவர் ஸ்டாப்ட் பிகாஸ் அவன் அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுனால ஐ திங்க் he gave a lot of interest in showed a lot of interest in his dance, so and they also helped him to develop well. மாஸ்டர் படத்துலயும் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு இல்லையா? அது சோ டாக்கிங் நல்லா பண்ணிருந்தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனோட போர்ஷன்ஸ் நிறைய கொஞ்சம் கட் ஆயிடுச்சு படத்துல. படத்தோட ஃபுட்டேஜ் கொஞ்சம் அதிகமானதுல டோட்டல் லெங்த் நிறைய ஆனதுல வந்து காலேஜ் போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் எடிட் பண்ற மாதிரி போயிடுச்சு. ரைட். அண்ட் விஜய் சாரோடையும் மோகன்லால் சாரோடையும் ஜில்லா படத்துல நீங்க நடிச்சிருப்பீங்க. அண்ட் ஐ ரிமெம்பர் லைக் ஏர்லி டேஸ்ல யூ ஹேட் ஷேர்ட் லாட் ஆஃப் ஸ்கிரீன் வித் மோகன்லால் சார் இல்லையா? மலையாளம் மூவிஸ்லாம் நிறைய நீங்க அவரோட நடிச்சிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஃபர்ஸ்ட் ஹீரோ இல்லையா மலையாளத்துல? கரெக்ட். அவர் ஆக்சுவலி he was a villain in that film. ஆமா, நாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் படம் தான் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள்ல ஃபாசில் வாஸ் டைரக்டர் அண்ட் சங்கர் தான் ஹீரோவா இருந்தாரு. மோகன்லால் வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்துல இருந்து we been traveling. நான் மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணேன்னா it would have been with மோகன்லால் தான். மோகன்லால் சார். ஸோ ஆஃப்டர் ஒரு லாங் பிரேக்குக்கு அதுக்கப்புறம் ஜில்லால மறுபடியும் நீங்க அவரோட நடிக்கும் போது அந்த ஹவு டிட் இட் ஃபீல்? அண்ட் ஆஃப் கோர்ஸ் தளபதி பத்தி யூ ஹேவ் டு ஷேர் a few words, man. Well, see, Mohanlal was like one of my first friends in the film industry. நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவர் கூட பண்ணிருந்தேன். அண்ட் அந்த டயத்துல வந்து he was just Mohanlal for us, like just a friend, artist மாதிரி இருந்தாரு. இவ்ளோ கேப்க்கு அப்புறம் நான் ஜில்லால மறுபடியும் அவர் கூட நடிக்கும் போது I felt like he's a big actor. ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு அவர் ஸ்டேட்டஸ், அண்ட் ஐ மீன் ஸ்டேட்டஸ்னா இந்த சென்ஸ் இன் ஆக்டிங் ஐ மீன் ஒரு பெரிய அளவு பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு there was no comparison. He had grown as an actor over the years நான் சொல்ல முடியும். பிகாஸ் இனிஷியலா the கம்ஃபர்ட்டா நான் வந்து சரி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஒர்க் பண்றது போய் I had to really look up to him because அவ்வளோ பிரமாதமா இமோட் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் அவரோட ஆக்டிங்கே அந்த அளவுக்கு பாலிஷ் ஆயிருந்தது ஓவர் த இயர்ஸ். ஸோ முதல்ல இருந்த மோகன்லால்னா வந்து ரொம்ப சாதாரணமா நான் நினைச்சிட்டு இருந்த ஆள் இல்லாம somebody I had to look up to, அந்த அளவுக்கு he had grown as an actor. So we were all in awe. I mean, even I was in awe of him, though I never thought of him like that any time earlier. But just as a co-artist, as a friend தான் நினைச்சிருந்தேன் தவிர இப்போ நான் நடிக்கும் போது பார்த்தா oh my god, he is such a performer அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு we all started looking up to him. So there was a huge difference in his performances those days and now. He's polished it to such an extent that அந்த அளவுக்கு பளபளங்கறாரு இப்போ in his acting. Nice, very nice. And தளபதி பத்தி மேம், I know Shantanu is a huge fan of Vijay sir னு தெரியும் எனக்கு. Please, yes, that was another reason நான் இந்த படமே அக்செப்ட் பண்ணது. Because earlier ஒரு couple of movies எனக்கு தளபதியோட வந்தப்போ நான் வந்து அக்செப்ட் பண்ணல. But children were still very young and they were growing. ஸோ நான் வந்து அப்போ எல்லாம் விட்டுட்டு நான் போய் நடிக்க முடியும் தோணல எனக்குன்னு சொல்லிட்டு நான் வேண்டாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படம் பண்ணும்போது சாந்தனு வாஸ் ஆல்ரெடி க்ரோன் அப் ஓரளவுக்கு. he said இந்த டைம் யூ cannot say that you are not going to act, you have to do it அப்படின்னு சொல்லிட்டு it was he actually who pushed me into this film. அண்ட் எனக்கு அஃப்கோர்ஸ் மோகன்லாலோட திருப்பி பண்ண போறேன்னு சொல்லும்போது இட் வாஸ் அ வெரி பிக் புஷ் ஃபார் மீ. பிகாஸ் நான் என்னோட ஃபர்ஸ்ட் கோஸ்டாரோட திருப்பி நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் இட். பட் the person who really pushed me into this was Shantanu. He was very keen that Amma Vijay Nowda, you're getting a film, don't say no again appadina, so that was what made me say okay fine, I'll do it appadina. And it was really nice because Vijay is a very reserved and quiet person. Of course he's a prankster off the sets, like and the madri, but we never got to we don't get, I mean, our friends and our group order, he's quite a prankster I heard.
But of course, with us and all, he was very reserved and very respectful and நல்லா பண்ணாரு. And அவர் பார்த்தா சாதாரணமா உட்காந்துக்கிற மாதிரி இருப்பார். But again, once he is in front of the camera, he is a totally different person. So ரொம்ப நல்லா டிஃப்ரெண்டா பண்ணுவார். And it was great working in that film. It was an experience for me also. Okay. 2 generations ஓட work பண்றது. And both the generation people were like heroes in the film. So ரொம்ப நல்லா இருந்தது. Yeah. வெரி நைஸ். அண்ட் நல்ல ரொம்ப அழகான ஒரு படமும் கூட இல்லையா? ஐ மீன் எல்லாருமே இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மூவி ஆல் டுகெதர். வெரி நைஸ் மேம். ஸோ உங்களோட ஆக்டிங், டான்சிங் எல்லாம் பேசியாச்சு. ஃபேஷன் டிசைனிங், உங்களோட புட்டீக் அதை பத்தி சொல்லுங்க மேம். ஹவு டிட் இட் ஹேப்பன்? எப்படி உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்? எனக்கு எப்பவுமே ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டேப்லிங் வித் க்ளோத்ஸ். அதுவும் முக்கியமாக பாம்பேலேருந்து வந்ததுனால ஐ ஹேட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இன் க்ளோத்ஸ் ஏர்லியர். இங்கே வந்தப்போ ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் த வே த காஸ்டியூம்ஸ் வர் பீங் டன் இன் த ஃபிலிம்ஸ். ஸோ என்னோடது வந்து நானே பார்த்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட க்ளோத்ஸ் லெட் மீ டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் ஐ குட் கெட் மை வே. அப்போ அப்புறம் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் பண்ண ப்ரொடக்ஷன்லலாம் ஐஸ் டு டேக் கேர் ஆஃப் த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே இந்த துணியில ஏதாவது இதை மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம், அப்படி அதோட இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெலிஷ்மெண்ட்ஸ் போடலாம், எம்ப்ராய்டரி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சு தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப் மாதிரி ஒரு யூனிட் மாதிரி ஓப்பன் பண்ணேன். அண்ட் அது ரொம்ப வருஷம் பண்ணிருந்ததுல அப்புறம் இப்போ ரீசென்ட்லி தான் ஐ கேவ் இட் அப் இந்த மிடில், நடுவில் பண்ணாமல் இருந்தேன். இப்போ மறுபடியும் ஐம் ஜஸ்ட் டூயிங் இட். ஐ ஸ்டார்டட் ஸ்மால் பிகாஸ் இப்போ நான் பிஸியாக இருக்கிறதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு டிவோட் மச் டைம். பட் ஐ எம் ஸ்டில் டூயிங் பிகாஸ் அது சம்திங் ஐ டென்ட் வாண்ட் டு லீவ் இன் த மிடில். நடுவில் ஒரு 2 years நான் விட்டப்போ தான் எனக்கு ஐ ஃபெல்ட் த நீட் டு கண்டினியூ டூயிங் தட் அகேன். ஒரு சார்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் தேர் when I'm trying to create a new dress and all that. So I'm doing it again now. Poornima's அந்த பேர்ல doing it again. Nice. Very nice ma'am. Almost 40, sorry? Bridal blouses எல்லாம் நிறைய பண்ணுவேன் நானு. So bridal weddings-கான blouses எல்லாம். So I mean initially I think probably I was the first person who started doing embroidery on Kanjivaram blouses. முன்னாடி வந்து நம்ம ஃபேன்சி துணியில தான் நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஐ தாட் லெட்ஸ் ட்ரை இட் ஆன் கஞ்சிவரம் பிளவுஸ் சொல்லி தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது அது. ஸோ இட் பிக்ட் அப் இன் அ குட் வே. ஸோ நான் இப்போ பார்த்தா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸ்டில் கண்டினியூயிங் தட். ட்ரெண்ட் செட்டர் ஆயாச்சு நீங்க. நைஸ். வெரி நைஸ் மேம். Now I'm doing mask, which is very exciting for me. ஏன்னா இந்த பேண்டமிக்ல we couldn't do anything else, so என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு this வெட்டிவேரோட வாசனை வந்து is very soothing and நிறைய அதுக்கு ஒரு ஹெர்பல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டு பியூரிஃபை தி ஏர், அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஒன் டே தட் லெட் மீ ஜஸ்ட் ட்ரை இன்ஃபியூசிங் திஸ் ஹெர்பல் வெட்டிவேர் இன்டு தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இட்ஸ் செல்லிங் ரியலி வெல் நவ. ஓ வெரி நைஸ். வெரி நைஸ் மேம். இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு நீங்க இந்த இதுல ஷேர் பண்ணினது வெரி நைஸ். ஆசை வந்துட்டே இருக்குமா, லைக் எவ்ரிபடி லைக்ஸ் தட் மைல்ட் ரூட் ஸ்மெல். அது இட்ஸ் வெரி நைஸ். பியூட்டிஃபுல் மேம். 45 minutes ஆஃப் டாக்கிங். நம்ம பேசினதே டைம் போனதே தெரியல. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் அண்ட் ஸ்மால் ரேபிட் ஃபயர். ஒரு 4-5 கொஸ்டின், சும்மா ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி. 1980s ஆக்டர்ஸ் மீட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். லைக் இது கொஞ்சம் வருஷமா இட்ஸ் பின் ஹேப்பனிங் அண்ட் நாங்களாவே வி லுக் ஃபார்வர்ட். உங்களோட ட்ரெஸ் கோடு எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிளாக்கா இருக்கட்டும். Some pictures at the back. I don't know whether you can see it. Yeah, அங்க தெரியுது. ரைட். தெரியுது அந்த ரெட் கலர் சோஃபால இல்லையா? And then there's a black. Yeah, black one also. Right. So tell ma'am, please tell us about the. Oh yeah, இதெல்லாம் black and gold is this. That was the 10th year of operations. Yeah. Very nice. So அத பத்தி ஷேர் பண்ணு. How does it feel ma'am? எல்லாரும் get together பண்ணும்போது nostalgic memories. Yeah, see, இது வந்து like again இது வந்து எங்க எல்லாருக்குமே it's been like one of the best phases in life மாதிரி நாங்க இப்போ ஃபீல் பண்றோம். எங்களோட 80s golden 80s is what we call ourselves, but it's a time when நாங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி we like to get together because நாங்க எல்லாருமே we've been working for so many years together. ஸோ திருப்பி இப்போ வந்து நாங்க மீட் பண்ணி எல்லாரும் இது பண்ணும்போது நாங்க அந்த டைம்ல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் தான் மெயினா நாங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த 80s லெவல் நாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணப்போ நடுவில் there was a huge gap when we hardly got to meet each other. அந்த மாதிரி ஒரு தருணம் வந்தது. ஸோ அது நடுவில் அப்புறம் we all thought that why can't we all get together again அந்த மாதிரி
It was an idea put up by one of our colleagues that இன்னைக்காவது ஏதாவது ஒரு கல்யாணத்துல மட்டும் தானே மீட் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல மட்டும் தானே மீட் பண்றோம், why don't we all meet sometime outside அப்படின்னு சொல்லிட்டு we planned and plan பண்ணி இது வந்து we tried it out. And first and second year we were like school kids, so excited to see everybody. And outside film, and we didn't have any egos that okay I'm a star, நான் பெரிய ஸ்டார், நான் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னா எதுவுமே இல்லாம எல்லாரும் வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற மாதிரி we all got together, you know. Even சூப்பர் ஸ்டார் கூட வந்தார் நான் எங்க first few years. So you know, like, because நாங்க எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கிறதுனால he was so happy to come and be with all of us. So அந்த டைம்ல வந்து no airs that okay I'm a star, I'm a bigger star, I'm a smaller star, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி வந்து எல்லாருமே கூட இருந்தோம். So it was something that became very precious. ஸோ நாங்கள் இனிமே நாங்கள் வருஷம் எல்லாருமே மீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் சம்திங் வி ஆல் ரியலி ஃபார்வர்ட் டு. ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி இல்ல? ஆமா, கண்டிப்பா. வெரி நைஸ், பியூட்டிஃபுல் மேம். ஸோ இப்போ குவிக்கா ரேபிட் ஃபயர் ரவுண்ட், அந்த கொஸ்டினோட தொடர்ச்சியா நீங்க கூட எடுத்துக்கலாம். உங்களோட கான்டெம்பரரி உங்க பீரியட்ல ஐயோ இந்த ஹீரோயின் எனக்கு பயங்கர டஃபா காம்படிஷன் கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒன் ஹீரோயின் யூ அட்மயர்ட் அந்த உங்களோட பீரியட்ல இருந்த போது யார் மேம் சொல்லுவீங்க? எல்லாமே ஆக்சுவலி அந்த டைம் they were having good films. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு மட்டும் நல்ல ஃபில்ம்னு இல்லை. பீப்புள் லைக் சுஹாசினி, ராதிகா, ரேவதி எல்லாருக்குமே நல்ல நல்ல ஃபிலிம்ஸா அமையும். ஸோ எல்லாருக்குமே ஏன்னோ லைக் ஆஹா ஐயோ எனக்கும் இந்த ஃபிலிம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். தவிர எவ்ரிபடி காட் குட் ஃபிலிம்ஸ் தோஸ் டேஸ். ஸோ ஒருத்தர் வந்து கேரக்டர் பண்ணா ஐயோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் டக்குன்னு ஃபீல் பண்ணுவோம், நாங்கள் அப்ரிஷியேட்டும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமா இருந்தது அந்த தோஸ் டேஸ், யூனோ. அண்ட் வி நெவர் ஃபெல் ஜெலஸ், ஆஹா இவங்க மட்டும் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஓ இவங்களுக்கு இந்த ஃபிலிம்ல ரொம்ப நல்லா வந்திருக்கா, எனக்கு இந்த ஃபிலிம்ல நல்லா வந்திருக்கா. ஸோ எவ்ரிபடி யூனோ லைக் இட் வாஸ் மியூச்சுவல் இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்தது அப்போலாம். ஓகே, வெரி நைஸ் மேம். பாக்யராஜ் சாரோட பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னா உங்களை தவிர யார் சொல்வீங்க? நான் ஒரே படம் தான் பண்ணினேங்க, ராதிகா தாங்க நிறைய படம் பண்ணிருக்காங்க. அந்த பேரு பட் they always had a great chemistry. நான் இன்னைக்கு கூட சொல்லுவேன் அவள்கிட்ட ராதிகா. ஓகே, வெரி நைஸ். அண்ட் உங்களோட ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் வந்து நீங்க உங்களோட பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் யார் சொல்வீங்க? மோகன் சாரோட நிறைய நடிச்சிருக்கீங்க, பட் வேற யாராவது இருக்காங்களா? தமிழ்ல பாத்தீங்கன்னா அப்புறம் நான் பெருசா எல்லாரோட ஒரு படம் 2 படம் தான் பண்ணிருக்கேன். ஓகே, ரைட். அப்புறம் I did மோகன்லால் அண்ட் மம்முட்டியோட நிறைய படம் பண்ணேன் நான். ஸோ ஆமா. ஸோ மலையாளத்துல அப்ப யார் மேம் சொல்வீங்க? மலையாளத்துல அதான் சொல்றேன், மோகன்லால் அண்ட் மம்முட்டி தான். ஏன்னா நான் பண்ணினது தமிழ்ல வந்து 19 படம் தான் பண்ணேன், மலையாளத்துல 42 படம் பண்ணேன் நான். ஸோ எனக்கு நிறைய படம் அவங்களோட. ரைட். ஒரு இப்ப வந்து நவ் நீங்களே சொன்னீங்க யூ ஆர் வெரி பிஸி நவ், யூ ஆர் ஆக்டிங் இன் மெனி திங்ஸ். ஸோ ஆக்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, ஆன் அ டே ஆஃப் what is that you would like to do, ma'am? On the day off I'm really busy with my tailoring unit and my customers who come, because அன்னைக்கு தான் என்னால அப்பாயின்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் மீட் பண்ண முடியும். So those days are very busy. Otherwise I just like to relax and watch some movie. ஸோ அந்த மாதிரி தான் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அண்ட் சிட் வித் த ஃபேமிலி. எனக்கு வெளியில போறதுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஸோ ஐ மீன் லைக் இப்போ ஆக்டிங் இல்லாத டைத்துல நிறைய நான் வெளியில போறதுக்கு ஐ லவ் டு ஷாப், அப்படி இப்படி வெளியில போய் நிறைய பண்ணுவேன். பட் இப்பெல்லாம் வந்து ஷூட் இல்லாத டேஸ்ல வந்து ஐ ஜஸ்ட் லைக் டு ரிலாக்ஸ் அட் ஹோம், பி வித் த ஃபேமிலி அண்ட் ஹாவ் அ குட் மீல் அண்ட் யூனோ வாட்ச் அ குட் ஃபில்ம். அந்த மாதிரி தான் இருக்கு, தவிர நத்திங் மச். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ டூ ஆல் மை டெய்லரிங் ஆர்டர்ஸ் ஆன் தோஸ் டேஸ். அந்த மாதிரி. ஓ ஸோ பேக் டு பேக் ஒர்க்கிங்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல? நைஸ். அண்ட் சென்னையில ஃபேவரட் ஹேங்கிங் அவுட் ஸ்பாட் அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஈட்டிங் அவுட்டும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி இதுல கேம்ல தெரிய வந்தது. ஸோ ஃபேவரட் பிளேஸ்? It's not that we are allowed to eat so much nowadays, you know, because weight becomes an issue. So just eating out with whom, you know, we go out with friends. That is, you know, going out with friends becomes the priority and major exciting event இப்பலாம். ரைட். சென்னை பிடிச்ச மீட் பண்றது தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் எங்களுக்கு. ஓ சரி. ஓகே. சோ ஃபேவரட் ஸ்பாட்னு எதுவும் இல்லையா சென்னையில? லைக் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம்? சத்யம் தியேட்டர் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க உட்காந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யம் ஆர் எனி ஆஃப் தீஸ் குட்
மல்டிப்ளெக்ஸஸ்ல போய் படம் பார்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். Beautiful, ma'am. Thank you so much. All your answers were very nice, short and sweet. ரொம்ப அழகா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லா கொஸ்டினுக்கும் பொறுமையா. வெரி வெரி ஹாப்பி அண்ட் டுடே பீயிங் விமென்ஸ் டே உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் மேம். வாட் மெசேஜ் யூ ஹாவ் டு டெல் டு ஆல் த வண்டர்ஃபுல் விமென் இன் த வேர்ல்ட்? வாட் யூ ஹாவ் டு சே மேம்? Well, I have to tell women that be confident of yourself, continue working so that you are self-sufficient, and be strong and be bold, because you are the one who is making a lot of, you are influencing a lot of people. So women have more influence than men, I feel. They are able to create a family, create more women, create more powerful people. So you take your, what do I say? Take a lead in trying to prepare your family. That's what I would say. And never give up, because you are strong and you can do anything, you can achieve anything. Right. Beautiful, ma'am. Thank you so much for your wonderful time today. Have a Thank wonderful you. day. Have a great weekend, ma'am. Thank you so much for coming today. Happy talking to all of you. ஓ, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். மறுபடியும் உங்களை இன்னொரு இதுல நாங்க சந்திக்கிறோம். டோக்கியோல உங்களை சீக்கிரமே சந்திக்கிறோம். கண்டிப்பா. Thank you so much. தேங்க்யூ மேம். ஹேவ் அ நைஸ் டே. பை பை. தேங்க்யூ. ஸோ போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் இல்ல? எவ்வளோ அழகா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா, அட் த சேம் டைம் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணாங்க. ஸோ எஸ், டோக்கியோ தமிழ் டிவி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் அ காஸ். ஸோ லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸை நம்ம பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய அவங்க ஷேர் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு அற்புதமான கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெயா. நன்றி, வணக்கம்.